அனைவருக்கும் வணக்கம். யூபி ராஜ்பூரை சேர்ந்தவங்க தான் 27 வயசான ராக்கி காஷிப் அப்படி சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம். இவங்களுடைய சின்ன வயசில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஏழை குடும்பம் தான். காசுக்கு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஏழை குடும்பம். அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரு சின்ன ஸ்கூலில் படிக்கிறாங்க. படித்து வளர்ந்து சிட்டிக்கு மாறுறாங்க. அங்கே இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரீல்ஸ் எல்லாமே ரொம்ப பிரபலமாகுது. மாடல் ஆகிறாங்க. சொல்லப்போனால் ஒரு நார்மலான பெண்லேருந்து மாடல் ஆகிறாங்க. நிறைய காசு வருது, நிறையா ஊருக்கு போகிறாங்க, சிட்டிக்கு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ரீல்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க. நிறைய பேத்துடைய ஆசை வாழ்க்கையை, அந்த கனவு வாழ்க்கையை வந்து அவங்க நிஜமாகவே வாழ்ந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு நிறைய பேத்துடைய கான்டெக்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிங்க கூடயும் அதிகமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டேஜில் பார்த்தோன்னா அவங்க லைசன்ஸோட ஒரு துப்பாக்கி வாங்குறாங்க. அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஜீன்ஸு டிஷர்ட்லாம் போட்டுட்டு அந்த துப்பாக்கி அவங்க போகிற எல்லா ரீல்ஸ்லேயுமே துப்பாக்கியை கட்டி ரீல்ஸ் வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பிரபலமாகறாங்க. எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. நிறையா மில்லியன்ஸில் வியூஸ் போக ஆரம்பிக்குது. அவங்க வாழ்க்கை நல்லபடியாக போயிட்டுருக்கு. ரீல்ஸில் பார்க்குற ஒரு ஆளுக்கும் அவங்களுடைய நிஜ வாழ்க்கைக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அது இவங்க வாழ்க்கையில் ஒரு உண்மை. அவங்க ரீல்ஸில் போகிறது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையிலே அவங்கள பற்றி பார்த்தோன்னா அவங்களுக்கு 2 முறை கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் அந்த 2 கல்யாணமும் நிலச்சி நிற்கலை. 2 பேர்த்தையும் டிவோர்ஸ் ஆகிருக்கு. ஆனால் கூட அவங்க அதெல்லாம் வெளியே காட்டிக்காமல் தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத கூட வெளியே சொல்லிக்காமல் அவங்க வழக்கம் போல ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. நல்லபடியாக அவங்க வாழ்க்கையும் போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, தாய்லாந்துக்கு மூவ் ஆன் ஆகிட்டு இந்தியாவிலேருந்து தாய்லாந்து போக போகிறேன், அங்கே போய் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ்லாம் போடுறாங்க. அப்படிக்கும் போது தான் கடந்த ஏப்ரல் 28, 2026 ராஜ்பூர்லேருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய மிர்சாப்பூரில் நாக்வா அப்படி சொல்லக்கூடிய காட்டுப்பகுதிக்குள்ளே ஒரு பெண்ணுடைய பிணம் கிடக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து போலீஸ்க்கு வந்து தகவல் சொல்கிறாங்க. அந்த லோக்கலில் இருக்க ஆளுங்க வந்து உடனே போலீஸ்காரங்க ஒரு டீமோட வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது கழுத்து அறுப்பட்ட நிலமையில் நெஞ்சில் முதுகு பகுதியில் பல முறை வந்து கத்தையில் குத்திருக்காங்க. அந்த பெண் வந்து ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டிருக்காங்க. அவங்கக்கிட்ட ஃபோனு, ஐடி கார்டு, ஆதார் கார்டு அப்படின்னு எதுவுமே அது கிடையாது. சுற்றி முற்றி பார்க்கும்போது அந்த பெண்ணுடைய பிணம் மட்டும் அங்கே கிடக்குது. போலீஸ் அதை போயிட்டு அந்த பிணத்தை சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. யார் என்னன்னு போய் பார்க்குறாங்க. அந்த பெண் வேறு யாரும் கிடையாது. நம்ம இப்போ வரைக்கும் யாரை பற்றி பார்த்தோமோ அந்த பெண் தான், ராக்கி காஷப் அப்படி சொல்லக்கூடிய அந்த பெண். அவங்க தான் வசிக்கிற அந்த ஊர்லேருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தாண்டி கொலை செய்யப்பட்டு கிடக்காங்க. போலீஸ்காரங்க சுற்றி முற்றி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபாரன்சிக் டீம் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி அந்த பாடியை மீட்டு அடாசி பண்ணுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கு உண்டான உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தோன்னா கழுத்து அறுத்துருக்காங்க. கழுத்து அறுத்ததுக்கு காரணமாக அவங்க இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றி முற்றி எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனால் அந்த பெண்ணுடைய முகம் இருக்கு இல்லையா, அந்த முகத்தை சும்மா ஃபோட்டோலாம் எடுத்து செக் பண்ணி பார்ப்பாங்க. யாருக்கா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு ஆன்லைனில் விட்டு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இறந்து போன அந்த பெண் வந்து ராக்கி காஷப். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் அப்படின்னு தெரிய வருது. அவங்களுடைய சொந்த ஊர் வந்து ராஜ்பூர், யூபி ராஜ்பூர். மிர்ஜாப்பூரில் அந்த பாடி வந்து எங்கே கடந்ததோ அங்கேருந்து 800 கிலோமீட்டர் தாண்டி அந்த ஊர் வந்து இருக்குது. ஸோ உண்மையிலேயே அந்த பெண் வந்து அங்கேருந்து இவ்வளோ தூரம் தாண்டி வந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? அவங்க உண்மையிலேயே கொலை செய்யப்பட்டு கொண்டு வந்தாங்களா, இல்லை இங்கே கூட்டு வந்து கொலை பண்ணாங்களா அப்படி சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க பல ஆங்கிள் என்கொயரி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்த ஊர் எங்கே இருக்குது, சொந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி டேரெக்டாக அங்கேயே வந்து போகிறாங்க. அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாமே வேற ஒரு சின்ன குக்கிராமத்தில் வந்து இருக்காங்க. ராக்கிக்கு வந்து ஒரு அண்ணன் ஒரு தம்பி வந்திருக்காங்க, அம்மா வந்திருக்காங்க. போலீஸ் அங்கே போய்ட்டு என்கொயரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெண்ணுடைய அம்மா கிட்ட, அண்ணன் தம்பி கிட்ட சொல்லும்போது அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரியே தெரியல. அவங்க முகத்தில் கொஞ்சம் கூட சலனமே தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அந்த பாடியை வாங்கிக்க இஷ்டம் கிடையாது அப்படின்னு அதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி, அக்கா அந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவங்க பாடி அவங்க எல்லாம் முன்னுக்கு வரல. அதுக்கு உண்டான காரணம் என்ன, அவங்க ஏன் அந்த மாதிரி சொன்னாங்கன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். முக்கியமான காரணம் வந்துருக்கு. ஸோ போலீஸ் இதெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி அதுக்கடுத்து அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க, அவங்களுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு அதை தேடி போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இறந்து போன இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க நார்மலான ஒரு இன்ஸ்டாகிராம் பிரபலம் மட்டும் கிடையாது. அவங்க ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு தெரிய வருது. ரூரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்காங்க. அவங்க வேலை பார்க்குறது ஒரு சின்ன போஸ்ட்டில் தான். அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளமும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படிக்கும்போது அவங்க ரீல்ஸில் போட்ட அந்த வாழ்க்கை அது எல்லாமே ஆடம்பரமான வாழ்க்கை. நிறைய ஊருக்கு ட்ரிப் போயிருக்காங்க, நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்துக்கு மூவ் ஆன் ஆகி போகிறதுக்கு நிறைய காசும் கையில் வச்சுருக்காங்க. ஸோ நார்மலான ஒரு கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு அவ்வளோ ஊருக்கு நாட்டுக்கெல்லாம் எப்படி போக முடிஞ்சிச்சு, அவ்வளோ ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை எப்படி வாழ முடிஞ்சிச்சு. ஒரு லைசன்ஸோட கன்று வாங்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும்போது அந்த கன்று அவங்க எதுக்காண்டி வாங்கினாங்க, ஸோ உண்மையான காரணம் என்ன அப்படின்னு போலீஸ் பல்வேறு ஆங்கிளில் வந்து என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இப்படி இதெல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஏப்ரல் 18, 2026 இந்த பெண் கொலை செய்யப்பட்டதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி ஷரண்பூர் அப்படின்ற ஊரில் ஒரு ஆணுடைய பிணம் வந்து கிடைக்குது. அந்த ஆணை வந்து கொண்டிருக்காங்க, சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அவருடைய நெஞ்சில் வந்து மொத்தம் 3 குண்டு வந்து பாஞ்சிருக்கு. அது அவருடைய இறப்புக்கு உண்டான காரணம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய முகம் இருக்கு இல்லையா, அது யாருக்குமே அடையாளம் தெரியல. ஏன்னா கொலை பண்ணவங்க அவருடைய அடையாளம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி அவரை கொலை பண்ண பிறகு அவருடைய முகத்தை பலமான ஆயுதத்தால் ரொம்ப கொடூரமாக தாக்கி முகத்தையே சிதைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பாடியை செக் பண்ணும்போது அவர்கிட்ட வந்து ஃபோன் கிடையாது, ஆதார் கார்டு, ஐடி கார்டுன்னு எதுவுமே அது கிடையாது. ஆக மொத்தமாக இறந்து போனால் அந்த ஆண் வந்து யாருன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை மீட்கிறாங்க, சர்ச் பண்ணி பார்க்குறாங்க, மிஸ்ஸிங் கேஸோட செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தகவலும் கிடைக்கல. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, அடையாளம் தெரியாத பணம் யாருமே வந்து வாங்க வரல அப்படின்னு அந்த பணத்தை போலீஸ்காரங்க தகனம் பண்ணிவிட்டு அடையாளம் அந்த ரிச்சுவல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பண்ணி முடிச்சிடுறாங்க. இருந்தாலும் கூட அவருடைய அங்க அடையாளங்கள், அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, இந்த செப்பெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் எடுத்து ஃபாரன்சிக் டீமில் கொடுத்து வச்சுருக்காங்க. யாராவது வந்தால் பார்க்குறதுக்கு காமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு. ஒரு பக்கம் அந்த ஆணுடைய பணம் வந்து இருக்குது. இன்னொரு பக்கம் இங்கே ராக்கி இந்த பெண் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ரெண்டு கொலைகள் வந்து 10 நாளைக்கு முன்னாடி 10 நாளைக்கு அடுத்து அப்படி நடந்திருக்கு. ஆனால் இந்த 2 கொலையுமே வந்து இணைக்கிற வகையில் பல்வேறு கேரக்டர்ஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுறாங்க. ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. அதை பார்த்தா இந்த வீடியோவில் மென்மேலும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உண்மையான ஆக்சுவலான க்ரைம்குள்ளே வந்து என்ட்ரானோம் அப்படி பார்த்தோன்னா, இந்த ராக்கி இருக்காங்க இல்லையா, இவங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க. பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு ஏழை குடும்பம் தான். ஆனால் பார்க்க அழகாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாடலும் கூட. இவங்களுக்கு ஆசை, பொறாமை, அது மட்டும் இல்லாமல் நிறையா பணத்தாசை எல்லாமே இருக்குது. நம்மளும் ஒரு பெரிய பணக்காரி ஆகணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அழகை வந்து அதுக்காண்டி பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ண பிறகு நிறையா அரசு அதிகாரிகள் கூட வந்து அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பணக்காரங்க கூடயும் அவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கத்தை யூஸ் பண்ணி அந்த பெண் ராக்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கூடையும் பழக ஆரம்பிக்கிறாங்க. பழகி அவங்க கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றா உருவ வச்சுக்கிறது. அப்படி ஒன்றா இருக்கும்போது எல்லாமே ராக்கியை வழியக்க போயிட்டு அது எல்லாத்தையுமே வீடியோவாக ஃபோட்டோவாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ராக்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆள் கூட ஒன்றா இருந்துட்டாங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையுமே காட்டி அந்த ஆளை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் குறிப்பாக பார்த்தோன்னா அவங்க உறவு வச்சுக்கிறக்கூடிய ஆட்கள் எல்லாமே வந்து கல்யாணமான ஆண்கள். அப்படிப்பட்ட ஆண்களை தான் பார்த்து செலக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் மிரட்ட முடியும் அப்படின்றதுக்காண்டி. ஒன்றா இருந்த பிறகு திரும்பவும் அந்த ஃபோட்டோ வீடியோலாம் காமிச்சு, இங்கே பாரு நீ இந்த மாதிரி நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்திருக்கோம் இல்லையா, இது நான் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நான் கேட்குற பணத்தை நீ கொடு அப்படி சொல்லிட்டு வெளியே விட்டுருவேன், நெட்டில் விட்டுருவேன். எனக்கு ஒன்றும் பரவாயில்ல, எனக்கு அதை பற்றி கேர் பண்ணலை. ஆனால் வெளியே போனால் உன்னுடைய அரசியல் வாழ்க்கை, உன்னுடைய பேர் வந்து கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆண்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு பயந்து போயிட்டு நிறைய ஆண்கள் இந்த ராக்கி கேட்குற பணத்தை வந்து லட்சக்கணக்கில் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 10 lakhs 20 lakhs அப்படி சொல்லிட்டு அவங்க கேட்குற பணத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ராக்கி அந்த மாதிரி 1 இல்லை 2 இல்லை சுமார் 25க்கும் மேற்பட்ட ஆண்களை வந்து அந்த மாதிரி மிரட்டி பணம் நகையை பறிக்கிறாங்க, நிறைய காசை வாங்குறாங்க. அப்படி வர்ற அந்த பணத்தில் வந்து ஒரு லக்ஸுரியான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல்வாதிங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட எல்லாத்தையுமே பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு அவங்க கூட ஒன்றா இருந்துக்கிட்டு, அதாவது நல்லா பார்த்துக்கங்க, யார்கிட்ட ரொம்ப அதிகமான பவர் இருக்கோ அவங்க கூட இவங்க பகிச்சிக்கல. ஏன்னா அந்த ஆண்களை துணைக்கி வச்சுக்கிட்டு மிச்சம் பணம் மட்டும் இருக்கும், ஆனால் பவர் இருக்காது. கொஞ்சம் பயந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி எனக்கு உங்கள் கூட வந்து பழக்கம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அவங்கள வச்சு நான் எதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் அரசு அதிகாரிகள், பவரில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து கனெக்ஷன் இருக்குது, தன்னை ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்க கேட்குற பணத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பல ஆண்களை வந்து இந்த ராக்கி ஏமாத்துறாங்க. இதுக்கிடையிலே பார்த்தோன்னா இவங்க செய்கிற இந்த வேலை எல்லாமே அவங்க வீட்டில் இருக்க ஆட்களுக்கும் தெரிய வருது. அதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் இந்த வீடியோவில் முன்னாடி சொன்னேன், இந்த ராக்கியோட பணத்தை வாங்க கூட அவங்க முன் வரல, கண்டுக்கல, கொஞ்சம் கூட கவலைப்படலை. காரணம் என்னென்னா இதுதான், இவங்க இப்படி வழி மாறி போயிட்டாங்க, கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இவங்களாவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க இல்லையா, ஆசைப்பட்ட ஒரு சில ஆண்கள் மேலே, அந்த மாதிரி உங்களுக்கு 2 முறை கல்யாணம் ஆகுது. அந்த 2 ஆண்களுக்கும் தெரிஞ்சு போகுது. அதனால் இவங்க அந்த கல்யாண வாழ்க்கையை விட்டு அவங்க பிரிஞ்சு போகிறாங்க. இவங்களும் கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் மூவ் ஆன் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து பணம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது தான் பார்த்தோன்னா கடந்த 2023 இவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே பார்த்தோன்னா விக்ராந்த் அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து இருக்கார். அவருக்கு வயசு 31, ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. அவருடைய மனைவி பேர் வந்து பிராச்சி, ஒரு பெண் குழந்தை கூட இருக்காங்க. ஆனால் அவர் கூட இந்த
ராக்கிக்கு வந்து பழக்கம் ஏற்படுது. நாட்கள் போக போக ராக்கி அந்த ஆளை வந்து மயக்க ஆரம்பிக்கிறாங்க. விக்ராந்த் வந்து மயக்க ஆரம்பிக்கிறாங்க. அவரும் ராக்கியோட வலையில் விழுகிறாரு. 2 பேரும் ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் வந்து நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தோன்னா இதில் நாட்கள் போக போக இந்த விக்ராந்த் வந்து அவரும் வந்து லஞ்சம்லாம் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பணமும் இருக்குது, பணக்காரர் கூட. அவர் என்ன பண்ணுறாரு, அதே ஊரில் வந்து ஒரு ஃப்ளாட் வந்து வாங்குறாரு. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு டபுள் பெட்ரூம் ஃப்ளாட் வந்து வாங்குறாரு. அது இந்த ராக்கிக்கு வந்து தெரிய வருது. ஸோ ராக்கி இப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்ககிட்ட வந்து பறிச்சாகணுமே, ஏதாவது ஒன்று வாங்கி ஆகணும். பணம் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃப்ளாட் வாங்கின விஷயம் தெரிஞ்ச உடனே எனக்கு அந்த ஃப்ளாட்டை வந்து எழுதி கொடு அப்படின்னு ராக்கி வந்து கேட்குறாங்க. ஆனால் விக்ராந்த் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். என்ன பண்ணுறாரு, இது வந்து என்னுடைய மனைவிக்கும் பிள்ளைக்கு மட்டும்தான். நீ கேட்குற அளவு பணத்தை வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன், பரவாயில்ல, அதோட வச்சுக்கோ. இந்த ஃப்ளாட்டை கேட்குற வேலையை வந்து நீ வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாரு. இதனால் ராக்கி, விக்ராந்த் அவங்க 2 பேருக்கு இடையில் மனக்கசப்பு ஏற்படுது. 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் விக்ராந்தும் தான் வீட்டில் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் மறைச்சிட்டே தான் இருக்கார். நாட்கள் போயிட்டே தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு சமயத்தில் இந்த ராக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த கோவத்தை அடக்க முடியாமல் டேரெக்டாக விக்ராந்துடைய வீட்டுக்கு வந்து போகிறாங்க. இந்த விக்ராந்த் வந்து வீட்டில் தனியாக இருக்கார். அவருடைய மனைவி, பிள்ளை அவங்க 2 பேருமே வேற ஒரு சிட்டியில் இருக்காங்க. விக்ராந்துடைய இந்த இல்லீகல் அஃபேர் பற்றி அவங்களுக்கு எதுவுமே வந்து தெரியாது. இப்போது இந்த சண்டை வந்து முத்தவுமே ராக்கி என்ன பண்ணுறாங்க, விக்ராந்த் எங்கே இருக்காரோ அந்த வீட்டுக்கு வந்து போகிறாங்க. விக்ராந்த் கிட்ட ஒரு கார் இருக்குது. அவங்க வீட்டுக்கு போய் விக்ராந்த் கூட சண்டை போட்ட பின்னாடி அந்த கோவத்தை அடக்க முடியாமல், எனக்கு அந்த ஃப்ளாட்டை எழுதி கொடுத்தாலே கூட, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுன்னு பாரு அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட பின்னாடி சரியா டிசம்பர் 25, 2025 கடந்த ஒரு 6 மாதம் முன்னாடி வச்சுக்கலாம், விக்ராந்துடைய காரை தீ வச்சு எரிக்கிறாங்க. அவங்க பெட்ரோல் வாங்கி கொண்டு போகிறாங்க. அந்த காரை தீ வச்சரித்து மிரட்டுறாங்க. நீ மட்டும் நான் அந்த ஃப்ளாட்டை வந்து எழுதி கொடுக்கலன்னா நீ இன்னும் நிறையா துன்பத்துக்குள்ளாவ அப்படின்னு விக்ராந்தை மிரட்டுறாங்க. விக்ராந்தால் அந்த டார்ச்சர் வந்து தாங்க முடியல, ப்ரெஷர் வந்து தாங்க முடியல. அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கு மேலேயும் இந்த விஷயத்தை வந்து தன் குடும்பத்துக்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தன் மனைவி கிட்ட பிராச்சி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி உனக்கு தெரியாமல் நான் வந்து ஒரு தவறு பண்ணிட்டேன். ஆனால் அந்த தவறு இப்போ என்ன சாப்பிட போகுது, என்னை வந்து ஓர டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, கார் எரிச்சிட்டா, அது மட்டும் இல்லாமல் அந்த வீடை கூட எழுதி கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. இப்போ பிராச்சி என்னதான் ஒரு கணவன் ஒரு தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட சரி திருந்தி வரப்போகிறாரு அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கணவனை வந்து ஒரு நல்வழிப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. இவரும் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ராக்கி மட்டும் விடவே கிடையாது. எனக்கு அந்த ஃப்ளாட்டை எழுதி கொடுத்தாலே கொடு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. நாட்கள் போயிட்டே இருக்குது. இதுக்கிடையில் பார்த்தோன்னா இந்த ராக்கிக்கு யூபியில் பிரயாக்ராஜ் பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய யூத் விங் லீடர், அவர் பேர் வந்து சுதாராஸ் சௌகான் அவர் பேர். அவர் கூட வந்து பழக்கம் ஏற்படுது. ஒன்றா சேர்ந்து பழக ஆரம்பிக்கிறாங்க, ஒன்றா உறவு வச்சுக்கிறாங்க. இதில் இவங்க எப்பேற்பட்ட ஒரு பெண் அப்படின்னு சுதாராஸ் சௌகானுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சு தான் பழகிறாரு, ஒன்றா உறவு வச்சுக்கிறாரு. ஏன்னா இவங்களுக்கு தேவை வந்து பவரில் இருக்க ஆள் கூட வந்து டச்சில் இருக்கணும், அப்புறம் தான் மற்ற ஆளுங்களை மிரட்ட முடியும். அதனால் அவர் கூட வந்து ஒன்றா உறவு வச்சுட்ருக்காங்க. இப்போது சுதாராஸ் சௌகான்கிட்ட ராக்கி உண்மை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு அவங்க கூட வந்து பழக்கம் இருக்குது, அவங்ககிட்ட ஒரு ஃப்ளாட் இருக்குது, அந்த ஃப்ளாட்டோட ஒர்த்து வந்து ரொம்ப அதிகம், அந்த ஃப்ளாட்டை நான் எழுதி கேட்குறேன், ஆனால் அவன் கொடுக்க மாட்டேன்றான். இப்போது நீ நான் ஒன்றா சேர்ந்து அவனை மிரட்டினோன்னா அவன் கண்டிப்பாக அந்த ஃப்ளாட்டை வந்து எழுதி கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவனும் சரி சொல்கிறான். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து விக்ராந்த் வந்து மிரட்டுறாங்க. ஆனால் அப்போ கூட அவர் வந்து அடி பண்ணியலை. நாட்கள் போயிட்டே இருக்குது. ஒரு ஸ்டேஜில் ராக்கி என்ன பண்ணுறாங்க, இதுக்கு மேலே வேறு வழி கிடையாது, அவனை ஏதாவது பண்ணி ஆகணும், மிரட்டியாவது, தன் கையில் வந்து கன் வச்சுருக்காங்க, துப்பாக்கி வச்சுருக்காங்க, அதை காட்டி மிரட்டியாவது அந்த ஃப்ளாட்டை எழுதி வாங்கிடலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, விக்ராந்த் கிட்ட ரொம்ப பாசமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இங்கே பாரு, எனக்கு அந்த ஃப்ளாட் வந்து வேணாம், நான் விட்டுறலாம், ஆனால் எனக்கு நீ வந்து வேணும், உன் கூட அந்த பழக்கம் வேணும், நான் உன் கூட ஒன்றா இருக்கணும், திரும்ப ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆசைவாத சொல்லி விக்ராந்தை தனியாக ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க. விக்ராந்தும் அதை நம்பி டைரெக்டாக இந்த ராக்கி சொல்கிற ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து போகிறாங்க. அது தனியாக வந்துருக்கு, தனியாக அந்த வீடு வந்துருக்கு. அங்கே இந்த விக்ராந்த் போகிறதுக்கு முன்னாடியே சுதராஜ் சௌகான் இருக்கார் இல்லையா, அவர் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் விக்ராந்தை ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும், மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சுதராஜ் சௌகானுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் தான் கபில் சௌகான். அவர்கிட்டையும் பேசி இந்த மாதிரி ஒருத்தனை வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கூட சேர்க்குறாங்க. ஆக மொத்தமாக விக்ராந்த் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சுதராஜ், கபில் அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்க. இந்த ராக்கி மட்டும் வீட்டில் தனியாக இருக்க மாதிரி இருக்காங்க. விக்ராந்த் அங்கே போன உடனே ஆரம்பத்தில் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசி அப்போது ராக்கி திரும்ப என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ண
ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி அந்த இடம் வேணும், எழுதி கொடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்து முரண்டு பிடிக்கிறாரு. என்னால் முடியாது, அந்த ஃப்ளாட் வந்து என் மனைவிக்கு மட்டும்தான், என்னால் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவங்க 2 பேத்துக்கு இடையில பிரச்சனை ஏற்படுது. ஒரு ஸ்டேஜில் அந்த பிரச்சனை வாய் கலப்பு வந்து அதிகமாகுது. ராக்கி ரொம்ப கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கோவத்தில் உச்சிக்கே போயிட்டு இனிமேல் இவனை வந்து மிரட்டி வந்து பிரச்சனை கிடையாது, இவனை போட்டு தள்ளிடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் கன்னை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ அந்த துப்பாக்கி எடுத்து விக்ராந்த 3 முறை வந்து சுடுறாங்க. அவருடைய நெஞ்சு பகுதியிலே 3 முறை சுடுறாங்க. சுட்டதில் விக்ராந்த் அதே ஸ்பாட்டில் வந்து இறந்து போகிறாங்க. அப்படி சுடும்போது அவங்க கன்னில் வந்து சைலன்சர் போட்டிருக்காங்க. அதனால் சவுண்டு அதிகமாக கேட்கல. விக்ராந்துடைய பாடி என்ன பண்ணுறது? அதுக்கு தான் அந்த வீட்டில் 3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் பாடி வந்து யாருக்கும் கிடைக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கிடைச்சாலும் இவ யாருன்னு யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட இருக்க ஐடி கார்டு, அவர் பையில் வச்சுருக்க ஃபோன் ஆகட்டும், ஐடி கார்டு ஆகட்டும், கையில் இந்த வாட்சு, செயின் அந்த மாதிரி போட்டிருக்க நகை அதெல்லாம் கழட்டிடுறாங்க. அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ அந்த பாடியை பக்கத்தில் எங்கே டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, பக்கத்தில் எங்கே போட்டாலுமே மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அடையாளம் பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அடையாளம் தெரிஞ்சு போயிடும். ஸோ அந்த பாடியை ரொம்ப தூரம் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. பாடியை கார் டிக்கிக்குள்ளே போட்டுட்டு கபில், சுதாரஸ் அவங்க 2 பேருமே சரண்பூர் அப்படி சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு குட்டை வந்து இருக்குது, அங்கே கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு பாடியை அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதே ஸ்பாட்டில் வந்து கல் இருக்குது. அவருடைய முகத்தை ரொம்ப கொடூரமாக சிதைக்கிறாங்க. சிதைச்ச பின்னாடி அங்கே இருக்க ஒரு குட்டையில் வந்து தூக்கி போட்டுறாங்க. அதுக்கடுத்து திரும்ப இவங்க எல்லாருமே வந்து திரும்ப இங்கே வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தோன்னா விக்ராந்தோடைய பாடி போட்டு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தோன்னா அந்த பாடி எங்கே இருக்குது அப்படின்னு சில பேர் பார்த்துடுறாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸ் அங்கே போயிட்டு அந்த பாடியை மீட்டு அவங்களும் என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப கட்டத்தில் ஸ்டேஜில் பார்த்தோன்னா அவர் யார் என்ன எதுன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. ஏன்னா பாக்கெட்டில் ஃபோன் கிடையாது, ஐடி கார்டு கிடையாது, முகத்தையும் ரொம்ப கொடூரமாக சிதைச்சிருக்காங்க. ஆனால் கூட அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் வந்து இருக்குது. அதை மட்டும் ஃபாரன்சிக் டீமுக்கு வந்து அனுப்பி வச்சுட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியை வச்சு ஒரு 1 வீக் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து யாரும் க்ளைம் பண்ண வரல அப்படின்ற உடனே அந்த பாடியை வந்து எரிச்சிடுறாங்க. அனாதை பணம் அப்படி சொல்லி எரிச்சிடுறாங்க. இருந்தாலும் அந்த கேஸை பற்றி என்கொயரி பண்ணுறதை விடவே கிடையாது. தொடர்ந்து என்கொயரி பண்ணுறாங்க. தொடர்ந்து என்கொயரி பண்ணும்போது தான் அவங்க ஒரு லிமிட்டை விட்டு, அதாவது ஒரு சின்ன சிட்டியை விட்டு வெளியே போய் தேடி ஆகணும். இந்த ஒட்டுமொத்த ஸ்டேட்டில், அதாவது வேறு எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்கே வந்து போட்டிருப்பாங்க. அதனால் ஒட்டுமொத்த யூபி ஸ்டேட்டில் யாரெல்லாம் மிஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு அதை வச்சு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த ஃபோட்டோஸ் அதே மாதிரி யாரெல்லாம் மிஸ் ஆகியிருக்காங்க, யாருடைய ஏஜெல்லாம் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு அதெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கரெக்டாக ஏப்ரல் 16, அதாவது விக்ராந்த வீட்டுக்கு வரைச்சி கொலை பண்ணது ஏப்ரல் 15. அவர் அங்கே கொண்டு போய் போட்டாங்க, பாடியெல்லாம் போட்டாங்க. ஏப்ரல் 16 அன்றைக்கி நைட்டு வந்து அன்றைக்கி அவங்க விக்ராந்தோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி கணவனை காணா அப்படின்னு போலீஸ் வந்து மிஸ்ஸிங் கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இந்த மிஸ்ஸிங் கேஸ் வந்து அந்த போலீஸ்காரங்களுக்கும் சரண்பூர் போலீஸ்காரங்களுக்கும் கிடைக்கிது. விக்ராந்தோட ஏஜ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஒருவேளை அந்த விக்ராந்த் வந்து இந்த ஆளாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, டேரெக்டாக விக்ராந்தோடைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா, பிராச்சி, அவங்கள கூப்பிட்டு வர வச்சு அவங்க ரெக்கவர் பண்ண அந்த பாடியில் இருந்த துணியை வச்சு துணியெல்லாம் காட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களும் பிராச்சியும் அதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, கதறி அழுகிறாங்க. இறந்து போனது என் கணவர் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ போலீஸ்காரங்களுக்கு இறந்து போனது யார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் கொலை பண்ணது யார் அப்படின்னு போலீஸ் என்கொயரி பண்ணுறாங்க. முதற்கட்டமாக பிராச்சிக்கிட்ட என்கொயரி பண்ணும்போது உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா, இவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது முதல் ஆளாக பிராச்சி சொல்கிற பேர் என்னென்னு பார்த்தோன்னா இந்த ராக்கி. இந்த விக்ராந்த் சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அவர் உண்மை சொல்லிட்டாரு. இந்த மாதிரி பழக்கம் இருக்குது, நான் பழகினேன், இந்த மாதிரி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மை சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஒரு பொண்ணு தான் வந்து என் கணவனை மிரட்டிகிட்டு இருந்தா. என் கணவன் காணா போனதுக்கு முந்தின நாள் வரைக்கும் கூட அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பொண்ணு மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு பிரார்த்தி சொல்கிறாங்க. இதை கேட்ட போலீஸ்காரங்க உடனே ராக்கி அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க. ராக்கி அப்போ வரைக்கும் வெளியே எங்கேயும் ஓடி போகல. ஏன்னா யாருக்கும் எதுவும் கிடைக்காது, யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு ரொம்ப தைரியமாக இருக்காங்க. போலீஸ் ராக்கி அழைச்சி என்கொயரி பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் அவங்க எவ்வளோ தான் என்கொயரி பண்ணாலுமே ராக்கி எனக்கு எதுவும் தெரியாது, நான் அந்த மாதிரி பண்ணது உண்மை தான், ஆனால் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு பல்வேறு விதமாக சொல்கிறாங்க. போலீஸ்க்கும் ஒரு சாலிடான எவிடன்ஸ், அதாவது இவங்க தான் வந்து அந்த கொலையை பண்ணாங்க, அந்த பாடியை இவங்க தான் கொண்டு போய்ட்டு அங்கே போட்டாங்க, சாலிடாக எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் கிடைக்கல. அதனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்க, ராக்கியை என்கொயரி பண்ணுறாங்களே தவிர அவங்கள கைது பண்ணி என்கொயரி பண்ணலை. ஏன்னா சாலிடான ஒரு ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் கைது பண்ணி என்கொயரி பண்ணுவாங்க. இப்போது நார்மலாக என்கொயரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கிடையில் பார்த்தோன்னா ராக்கி கூட இருக்கக்கூடிய சுதராஸ், முக்கியமான மூளை செயல்பட்ட சுதராஸ், கபில், அவங்க 2 பேத்துக்குமே பயம் ஏற்படுது. போலீஸ்காரங்க தேடி கண்டுபிடிச்சி ராக்கி வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டீப்பாக என்கொயரி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ராக்கி மாட்டிப்பா. அவளை என்கொயரி பண்ணும்போது நம்மளும் மாட்டிப்போம், நம்மளுடைய அரசியல் வாழ்க்கை வந்து போயிடும், நம்மளுடைய வாழ்க்கை வந்து அசமனமாயிரும். அதனால் தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இந்த சுதராஸ், கபில் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி
ராக்கியை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணுறாங்க. சரியா ஏப்ரல் 27, 2026 அன்னைக்கு நைட்டு பார்த்தோன்னா மிட் நைட் பார்ட்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு ராக்கி கிட்ட ரொம்ப சகஜமாக பேசுகிற மாதிரி பேசி கபில், சுதாரஸ் அவங்க 2 பேருமே அவங்களுடைய பண்ணை வீட்டுக்கு வந்து வர சொல்கிறாங்க. ராக்கியும் ரொம்ப தைரியமாக நம்பிக்கையோடு வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போன பிறகு எல்லாம் பார்ட்டி பண்ணுறாங்க. அந்த பார்ட்டியில் கபில், சுதாரஸ் அவங்க 2 பேருமே குடிக்கவே கிடையாது. குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. ஆனால் கூட இருக்கக்கூடிய ராக்கிக்கு நல்லா ஊற்றி கொடுத்து ஃபுல்லாக மட்டையாக்குறாங்க, போதையாக்குறாங்க. ராக்கியும் அதெல்லாம் கண்டுக்காமல் ஃபுல்லாக குடிக்கிறாங்க, போதையாக்குறாங்க. அப்படி அவங்கள ஃபுல்லாக போதையாக்கின பின்னாடி ராக்கியோடைய கழுத்தை அறுத்துடுறாங்க. அவங்க குடிச்சிட்டு குடிபோதையில் இருக்கும்போது பின்பக்கமாக வந்து ஒருத்தர் முன்னாடி இருக்காரு, இன்னொருத்தர் பின்னாடி போயிட்டு கத்தி வச்சு கழுத்தை அறுத்துடுறாங்க. அவங்களுடைய 2 நெஞ்சு பகுதியிலையுமே பல முறை வந்து கத்தியால் குத்துறாங்க. அவங்களுடைய முதுகு பகுதியிலையுமே கத்தியால் குத்துறாங்க. அப்படி கொஞ்சம் கூட அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத ஸ்டேஜில் அவங்கள குத்தி அதே ஸ்பாட்டில் கொலை பண்ணுறாங்க. இதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த பாடி மறைக்கிறதுக்காண்டி இவங்க யார் என்னன்னு யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காண்டி மறுபடியும் 800 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய மிர்ஜாப்பூர் அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய நாக்வா அப்படின்ற காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு இவங்க பாடியை வந்து போட்டு டம்ப் பண்ணுறாங்க. டம்ப் பண்ணி முடிச்சிடுறாங்க. யாருக்கும் தெரியாமல் திரும்ப வந்துடுறாங்க. அது யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் இந்த என்கொயரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பெண் யார் அப்படின்னு, ஏன்னா அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் இல்லையா, அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை வச்சு கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த பெண் யார் என்னென்னு தெரிய வந்துடுது. அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் கண்டுபிடிச்சிட்றாங்க, ட்ராக் பண்ணி எடுத்துடுறாங்க. அவங்க ஃபோனுக்கு யாரெல்லாம் கடைசியாக கால் பண்ணுது, அவங்க கடைசியாக எங்கே போனாங்க, அவங்க கூடிய கான்டாக்டில் இருந்த ஆளுங்களாம் யார் அப்படின்னு தீபா என்கொயரி பண்ணும்போது தான் இந்த சுதராஸ் சௌகான், கபில் சௌகான் அவங்க 2 பேர்த்துடைய கான்டாக்ட் வந்து கிடைக்கிது. ஸோ அந்த கான்டாக்ட் வச்சு என்கொயரி பண்ணும்போது தான் கபில் சௌகானை ஃபஸ்ட்டு போலீஸ்காரங்க கைது பண்ணுறாங்க. அவரை கைது பண்ணி என்கொயரி பண்ணும்போது சுதராஸ் சௌகானுடைய பேரும் அடிபடுது. அவரையும் போலீஸ்காரங்க கைது பண்ணுறாங்க. 2 பேரையும் கைது பண்ணி என்கொயரி பண்ணும்போது நடந்த உண்மை எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணணும், நீங்கள் ஒரு தப்பு பண்ணிவிட்டு அதை யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சிடலாம், சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. ஏன்னா ஒருத்தர் இன்னொரு தப்பை மறைக்கிறதுக்காண்டி கூட இருக்கவங்க யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தான் தப்பிக்கணும், தான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கூட இருக்க ஆளுங்களே வந்து காட்டி கொடுக்கவும் சரி, பழி கொடுக்கவும் சரி கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. அது இந்த சம்பவத்தை பார்க்கும்போது நல்லாவே புரியுது. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான க்ரைம் ஸ்டோரிஸை கேட்கறதுக்காண்டி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதோட